ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு நார்மல் கிளாஸ் இருக்கு, ஓகே, ஒரு எம்டி கிளாஸ், ஓகே, நம்ம ஒன்றுமே அதில் ஆட் பண்ணலை. இப்போ நான் இந்த கிளாஸை வந்து ஜஸ்ட் ஒரு புதிய ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு அதை நான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா, ஒரு நிமிஷம், எனக்கு வந்து என்ன வரும்னா அது வந்து எந்த அட்ரஸ் லொக்கேஷனில் இருக்குன்னு வரும். ஓகே, இது வந்து டிஃபால்ட் பிஹேவியர். நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்டோட நேம் ப்ளஸ் தி அட்ரஸ் லொக்கேஷன் வரும். ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த பிஹேவியர் வந்து ஓவர் ரைட் பண்ணணும், எனக்கு வந்து வேறு மாதிரி வரணும்னா இதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆர் மெத்தட் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ஸ்பெஷல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ஓகே, பைத்தனில். ஸோ இங்கே வந்து டெஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் எஸ்டிஆர் டபுள் அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு அந்த செல்ஃபை வந்து இதில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக அதை அச்சீவ் பண்ணலாம். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணாக்க எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக உள்ள பிஹேவியரை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். சரியா, டிஃபால்ட்டாகிட்டே இந்த மெத்தட் வந்து இருக்கும். டிஃபால்ட் பிஹேவியர் என்னென்னா அந்த கிளாஸோட நேமு ப்ளஸ் தி அட்ரஸ் லொக்கேஷன் வந்து பிரிண்ட் ஆகும். அதை நான் இப்போ ஓவர் ரைட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆப்ஜெக்டை வந்து எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ணாலும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ இது வந்து எப்போ யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து இது ஒரு டம்மி எக்ஸாம்பிள் தான். ஆனால் இப்போ இதே ஸ்டூடெண்ட் கிளாஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் வேல்யூஸ் வந்து வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இனிட் மெத்தடை வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு செல்ஃபை பாஸ் பண்ணிவிட்டு யூசர்ட்டு நேம் வாங்கணும். சரியா, ஸோ செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இப்போ நேம் வந்து ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்னால நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் நேம் வந்து முனீர்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து ரன் பண்ணால் ஒன்றும் நடக்காது. இப்போ இந்த முனீர் நேம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து எனக்கு வந்து செல்ஃப் டாட் நேம்னு சொல்லிட்டு எனக்கு போடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 கிரியேட் பண்ணிவிட்டு முனீர், ஹரிஷ், சஞ்சய், ஓகே, இப்படி மல்டிபிள் இதை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3. ஸோ முதல்ல வந்து ஒரு ஜென்ரிக் ஒரு அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லாத விஷயம் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்தது. லைக் அந்த அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல் தேவைப்படாது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணாக்கா எனக்கு வந்து சம்வாட் ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கலாம். ஓகே, நான் பிரிண்ட் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து முனீர், செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஹரிஸ், தேர்ட் ஸ்டூடெண்ட் வந்து சஞ்சய்னு சொல்லிட்டு வருது. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணணும்னா இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் எஸ்டிஆர் மெத்தட் ஓவர் ரைட் பண்ணி உங்களுக்கு அதில் என்ன வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு. சரியா, ஸோ யா, ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான டிப்ஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.